பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் எபேசியர் 4:26 பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பாவோட பிள்ளைகள்னு சொல்ற நம்ம என்ன செய்யறோம்? கோபம் கொண்டு பாவம் செய்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? கோபம் எல்லாத்துக்கும் வரக்கூடியதுதான். கோபத்தை தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த கோபத்தை நிமித்தம் நம்ம பாவம் செய்திடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாருதான், இல்லைன்னு சொல்லல. சபைக்குள்ள வியாபார கூடமாய் ஒரு சில காரியங்கள் நடக்கும் போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கோபம் வந்தது. ஆனா அவர் எந்த இடத்துலயும் பாவம் செய்யல. அதுல ரொம்ப கவனமா இருந்தார். நம்ம என்ன செஞ்சிடறோம்? கோபப்படும் போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுறோம். கெட்ட வார்த்தை பேசுறோமோ இல்லையோ தூஷிச்சிடறோம். அது தப்பு. நம்ம தூஷிக்கிற பிள்ளைகள் அல்ல. ரெண்டாவது, சாபம் போட்டுறோம். நம்ம வாயினாலே சாபம் போடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஏன்னா ஒரே வாயினால துதித்தலும் சபித்தலும் இருக்கக்கூடாதுங்கிறது வேதம் சொல்லுது. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் பேசிடுறாங்க ஓப்பனா, திட்டிடுறாங்க ஓப்பனா. இன்னொரு சில பேர் பேசுறதே கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேர் பிரச்சனை வந்தது அப்படின்னா மிகப்பெரிய தண்டனையே என்ன தெரியுமா? அந்த கணவர் மனைவி இடத்துல பேசாமல் இருப்பது, மனைவி கணவர் இடத்துல பேசாமல் இருப்பது. இது ரொம்ப மோசமான ஒரு காரியம். பிரியமான ஜனமே, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்க எரிச்சல் தணிஞ்சிடணுமா? வேதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உங்க வீட்டுல கணவன் மனைவிக்குள்ளயோ இல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? இதோ ஆதியாகம புஸ்தகத்துல ஆதாம் ஏவாளை நீங்க உற்று நோக்கி கவனிச்சு பாருங்க. ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மரத்தெல்லாம் காமிச்சு, தோட்டத்தை காமிச்சு, இந்த மரத்துல இருக்கிற செடி பழத்தை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதாம்கிட்ட சொல்லிட்டார். அந்த ஆதாம் செவி கொடுத்து கேட்டுட்டு என்ன செஞ்சிருக்கணும்? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனுஷி ஆகிய ஏவாள்கிட்ட போய் இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தா, ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, கவனமா இரு அப்படின்னு சொல்லியிருந்தா, கண்டிப்பா நான் சொல்றேன், பிசாசானவன், அந்த சர்ப்பமான பிசாசு ஏவாள்கிட்ட நின்னு பேசியிருக்கவே முடியாது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏவாளை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா முக்கியமான முதல் காரியம் என்னன்னா, ஆதாமுடைய கம்யூனிகேஷன் ஏவாள்கிட்ட சரியில்லை. அப்ப தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் நிறுத்தி கொள்ளவே கூடாது. யாருகிட்டையும் பேசாம இருக்காதீங்க. என்னைக்கு நீங்க பேசாம இருக்கிறீங்களோ அங்கதான் பிசாசு கை வைப்பான். தயவு செய்து இதை நீங்க உணர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அப்படிங்கறதுல கர்த்தர் திட்டவட்டமாய் இடத்துல வசனத்துல காண்பித்திருக்கிறார். தயவு செய்து இந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. ஏன்னா இதுவும் ஒரு வகையான நன்மை செய்கிற ஒரு குணம். நான் நன்மை செய்யணும்னு விரும்பி கோபம் கொண்டு பாவம் செய்யும் போது கர்த்தரால நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட அந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யப்பா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா ஆவியானவருடைய துணையோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு ஆவியானவருடைய துணையோடு கூட நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.